ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலா நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஆனா, இது வரைக்கும் வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ நாள் தான் அடுத்தவங்களோட பியூட்டி டிப்ஸையே பார்த்துட்டு இருக்கிறது. நம்மளோடதும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ போடுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் இனிமேல் வரும். ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் அப். ஸோ அதனால வந்து ஆஹ், எதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணலை. ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ்டேக்ஸ் இருந்தால் போக போக நான் திருத்திக்கிறேன். ஓகேவா? ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டாக ஷைனியாக கொஞ்சம் ப்ரைட்டாக லென்த்தி ஹேர் நல்லா கருகருன்னு இருக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அது மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அது மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் அந்த மாதிரி ஹேர் வச்சுருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். அண்ட் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நானும் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக நானும் அதில் நான் மாட்டிட்டு ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அண்ட் ஓகே, இப்போ ஓரளவுக்கு நான் அதுலேருந்து இது பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அதாவது மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ராதா செம்பருத்தி ஆர்பி ப்ராடக்ட் சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதுலேருந்து தான் நம்ம வந்து எஸ், செம்பருத்தி ஃபேஸ் பேக். இது வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்து இன்னொன்று ஹேர் மெயின்டெனன்ஸ். ஹேர் மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எல்லாருக்குமே ஹேர் ரொம்ப பிடிக்கும். நல்லா கருன்னு நீளமாக இருக்க முடியும். யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள்? எனக்குமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஹேர் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ ஒர்க் போகிறதுனால நம்ம அவசரம்னு கிளம்பி போயிடுவோம். ஒரு நாள் லீவ் விட்டாலுமே நம்மளுக்கு வந்து அந்த ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. இருக்கிற மற்ற வேலையை பார்க்க தான் டைம் இருக்கும். பட் அது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணேன், அதே பிராண்ட்லேருந்து செம்பருத்தி ராதாங்கிற பிராண்ட்லேருந்து செம்பருத்தி ஹெர்பல் ஷாம்பு. இது வந்து அந்த என்னோட சிஸ்டர் சொன்னேன் இல்லையா, அவங்களோட பிராண்டு தான் இது. நேற்று தான் போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஷிக் ஷாம்பு இருக்குது, கிளினிக் ப்ளஷ் இருக்குது, டவ் இருக்குது, இதெல்லாம் நிறையா இருக்குது. பட் ஆனால் என்னென்னா நம்ம பக்கத்துல இருந்து எதுவுமே ப்ராசஸ் பண்ணி பார்க்கறது கிடையாது. பிஹெச் டெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா, பின்னாடி ஒரு பெருசாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்னு பார்த்தா எல்லாமே கம்மியாக போட்டிருப்பாங்க. பட் இது வந்து அப்படி கிடையாது. இப்போ நிறைய பேர் ஹோம் ரெமெடி வீட்டிலே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து ஸ்கின் கேர் ஆகட்டும், ஹேர் கேர் ஆகட்டும், ஆயிலு, ஷாம்பு, நலங்கு மாவு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வீட்டிலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து நான் இது வந்து ரொம்ப நம்பி வாங்கினது. ஏன்னா என்னோடய சிஸ்டர் அவங்க அப்பையிலேருந்தே இப்போ வரைக்குமே இந்த செம்பருத்தி வச்சு நிறைய பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்கிறதுனால ஸோ நான் இந்த ஷாம்பு வாங்கியிருக்கேன். நானும் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் தெரிஞ்சுக்கலான்னு. அண்ட் இது இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன். நமக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு நாளில் எதுவுமே ரிசல்ட் வராது. பட் நம்ம ஸ்கின்னில் லைட்டாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியல. ஸோ அது இதில் வந்து பீல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம என்னென்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இன்னொன்று என்னென்னா, இது வந்து குப்பைமேனி சோப். சேம் என்னோட தங்கச்சி வந்து ஆர்பி ப்ராடக்ட்லேருந்து தான் இதுவுமே கொடுத்தாங்க. நான் இது 2 வாங்கினதுனால எனக்கு வந்து இது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. ட்ரை பண்ணி பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து சோப்பு, குப்பைமேனி சோப். அவங்க எல்லாமே நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச விஷயமே அவங்கள்ட்ட அதுதான். பட் டூ ஃப்ரெண்ட்லி, செம ஜாலி டைப்பு. ஸோ என்னென்னா இன்னைக்கு இது 3மே இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டன்ட்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது அப்படியே மிக்ஸ் பார்க்கலாமா? வாங்க. ஸோ ப்ராடக்ட் எடுத்தாச்சு. இதெல்லாம் இப்போ தான் நான் சீலே பிரிக்கிறேன். சீல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, ரிசல்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. நான் ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக என்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும்க்கா, அது வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் எப்பவுமே ஃபேஸ் பேக் போடுறது கொஞ்சம் அதிகமாக எடுப்பேன்.
ஸோ நான் வந்து ஒரு இவ்வளோ எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டர் அது வருதா? செம்ம சூடாக இருக்குது. சூடாக இருக்குது. ஸோ நல்லா செம்ம ரெட்டாக இருக்குது. நான் ஆக்சுவலாக நினைக்கல ரெட்டாக வரும்னு. நம்ம அதுக்கு முன்னாடி ஃபேஸ் பேக் போடுறதுக்கான ப்ராசஸ் பார்த்துடலாமா? பெருசாக எதுவும் இல்லை. இந்த ஹேரை மெயின்டைன் பண்ண தான் அந்த ஷாம்பு. ஸோ நான் பன் ஸ்டிக் மோஸ்ட்லி யூஸ் பண்ணேன். இதுதான் என்னோட ஹேருக்கு நிற்கும். ஓகே. நான் எப்பவுமே ஃபேஸ் பேக் போடும்போது நான் கொஞ்சம் இது யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். ஹேர்லாம் வந்து இந்த இது கிட்ட இருக்குல்ல இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் நான் எப்போவுமே இதை கொஞ்சம் போட்டுப்பேன். அண்ட் இது மியா குட்டி மாதிரி இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்மெல்லே நல்லா பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னா சுகர் சேர்த்துருக்காங்க. சுகர் வந்து அப்படியே ராவை போட்டிருக்காங்க. ராவானா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு. அப்ளை பண்ணியாச்சு, பயந்துடாதீங்க என்ன. அப்ளை பண்ணியாச்சு. அதுனா இது அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா இருக்குது. ஒரு மாதிரி எரிச்சல் இல்லாமல் இப்படி வள வள வளன்னு இருக்குது. ஸோ பேக் போடுறதுக்கு நல்லா இருக்குது. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். 30 மினிட்ஸ் நான் 15 மினிட்ஸ் சொன்னேன். பட் எனக்கு ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் எடுத்துச்சு. பார்த்தீங்களா? ஸோ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படி இப்போ பீல் ஆஃப் பண்ணி எடுக்க முடியுதா இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வருமானு பார்க்கலாம். ரிமூவ் ஆகுது. சரி, பீல் ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். டிஃப்ரெண்ட் தெரியுதா? நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சு இந்த டவல் எடுத்து போட்டு பிடி தேய்ப்பாங்க. அந்த மாதிரி முதல்ல பண்ணவே கூடாது. நம்ம லைட்டாக இப்படி ஜென்டெல்லாம் இப்படி வச்சு எடுத்தாலே இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடும். நம்ம ஆனால் அதை பண்ண மாட்டோம். ஓகே. ஆக்சுவலாக இதில் எனக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா அப்படியே உடனே தெரியுதான்னு கேட்காதீங்க. தெரியுது. அந்த சொன்னல ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குன்னு அது வந்து நல்லாவே ஒரு மாதிரி ஷைனியாக இருக்குது. எனக்கு ஃபீல் ஆகுது. அது வந்து யூஸ் பண்ணி கை வச்சு பார்த்தா தெரியும். இப்படி வீடியோலாம் பார்த்தா தெரியாது. ஸோ அது பார்க்கும்போது இந்த சாஃப்ட்னஸ் தெரியுது. அதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஆர்பி ப்ராடக்ட்
செம்பருத்தி பெஸ்ட். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம செம்பருத்தி ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குது. வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தென் இதுதான் என்னோட ஃபைனல் ரிசல்ட்டு. ஓகே, நல்லா தான் இருக்குது. நான் முடிச்சுட்டு எப்போவுமே டோனர் இதை எல்லாருமே அவசியம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து நார்மலாக ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நான் எப்போவுமே டோனராக யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சது எப்போவுமே அதை பண்ணுவேன். லைட்டாக நம்ம எப்பவுமே டேப் பண்ணி விட்டேன். ஃபேஸ்க்கு அவ்வளோ நல்லது. ஓப்பன் போர்ஸ் இருந்தால் கூட ரெகுலராக நீங்கள் டோனர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும். ஓகே. ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த 2 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வேணும், நீங்களும் ஒன்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கொரியர் அவைலபிளும் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.